சமீபத்தில் மும்பையில் நடந்த அரசியல் பொதுக்கூட்டத்தில் ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே எல்லை மீறி அண்ணாமலையை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சியுடைய தலைவர் ராஜ் தாக்கரே எல்லை மீறி இருக்காரு. அண்ணாமலையை மட்டும் விமர்சனம் பண்ணலை, ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்துகிற மாதிரி, அவமதிக்கிற மாதிரி ராஜ் தாக்கரே பேசியிருக்காரு. தமிழகத்தில் இருந்து யாரோ ஒரு ரசமலாய் வந்து கொண்டு மும்பைக்கும் மகாராஷ்டிராவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாரு. உனக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ராஜ் தாக்கரே கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த உனக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து ராஜ் தாக்கரே கேட்டிருக்காருல்ல, அதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பீப் வேர்டு, அதை சொல்லவே கூடாது, அந்த பீப் வேர்டை பயன்படுத்தி சொல்லிட்டு அதன் பிறகு இந்த கேள்வி எழுப்பியிருக்காரு ராஜ் தாக்கரே. நீங்களாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரா? மேடை நாகரிகம் அப்படிங்கிறது துளியும் கிடையாதா அப்படின்னு இப்போ மகாராஷ்டிரா மக்கள் கேள்வி கேட்டுக்கிருக்காங்க. அடுத்து ஹட்டாவோ லுங்கி பஜாவோ புங்கி அப்படிங்கிற ஸ்லோகனை சொல்லியிருக்காரு ராஜ் தாக்கரே. இந்த ஹட்டாவோ லுங்கி பஜாவோ புங்கி அப்படிங்கிறது 1960-70 காலகட்டங்களில் சிவசேனாவால் தீவிரமாக சொல்லப்பட்ட ஸ்லோகன். குறிப்பாக தென்னிந்தியர்களுக்கு எதிரான இனவாத பிரிவினைவாத முழக்கம் இது. ஹட்டாவோ லுங்கி பஜாவோ புங்கி அப்படிங்கிறது தென்னிந்தியர்களுக்கு எதிரான இனவாத பிரிவினைவாத முழக்கம். 60s 70s தென்னிந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து மும்பை போய் செட்டில் ஆனாங்கள்ல, மும்பைக்கு நிறைய பேர் வேலைக்கு போனாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இதனால் வேலை வாய்ப்பு போகுது அப்படின்னு சொல்லி அப்போது சிவசேனா என்ன பண்ணாங்க, இதை தான் கத்துனாங்க. தமிழர்களே வெளியேறுங்க, தென்னிந்தியர்களே வெளியேறுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்லோகனை தீவிரமாக பேசினாங்க சிவசேனா. அதை இப்போ ராஜ் தாக்கரே மறுபடியும் பேசியிருக்காரு. ஹட்டாவோ லுங்கி பஜாவோ புங்கி அப்படின்னு பேசியிருக்காரு. இதுக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு வந்துக்கு இருக்கு. இண்டி கூட்டணிக்கு இந்த பிரிவினைவாத டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை தவிர வேறு எதுவுமே தெரியாதா? பாஜக வளர்ச்சி சார்ந்த அரசியலை முன்னெடுத்துக்கு. அண்ணாமலை சொல்கிறாரு, 75,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட்டை மும்பை மாநகராட்சி போடுறாங்க. சர்வதேச தரத்திலான ஒரு நகரம் மும்பை அப்படின்னு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை பேசுகிறாரு அண்ணாமலை. ஆனால் நீங்கள் பாருங்கள், ராஜ் தாக்கரே, குறிப்பாக ராஜ் தாக்கரே மட்டும் கிடையாது, உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே இந்த மும்பை மாநகராட்சி தேர்தலுக்கு எதை தெரியுமா மையமாக கேம்பெயின் பண்ணிக்கிருக்காங்க? மராத்தியர்களுக்கான கடைசி தேர்தல் இது. இந்த தேர்தலில் எங்களை தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா மராத்தியர்கள் அவ்வளவுதான், மண்ணையும் மொழியையும் அழிக்க பார்க்குறாங்க பாஜக. பார்த்தீங்களா, மும்பை வந்து மகாராஷ்டிராவோடதே கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்போ மண்ணுக்கு பாதிப்பு, மொழிக்கு ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரை சேர்ந்தவர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய தாய்மொழி ஹிந்தி கிடையாது. ஹிந்தியை இங்கே யாராவது அங்கேருந்து வந்து திணிக்க நினச்சிங்கன்னா உதைப்பேன் அப்படின்னு ராஜ் தாக்கரே பேசியிருக்காரு. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய முக்கிய நகரமான மும்பை மகாராஷ்டிராவோடது கிடையாது, இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படின்னு சொன்னதுக்கு இந்த அளவுக்கு கோபம் வருதுல்ல தாக்கரே பிரதர்ஸுக்கு. அதே தாக்கரே பிரதர்ஸு உத்தரப்பிரதேசம் பீகார் வாசிகளை பார்த்து சொல்கிறாங்க, ஹிந்தி உங்களுடைய தாய்மொழி கிடையாது அப்படின்னு அதே ஸ்டேஜில் பேசுகிறாங்க. இது அந்த மாநில மக்களை அவமதிக்கிறது கிடையாதா? உங்களுக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புகிறாங்க. குறிப்பாக மும்பை வாசிகள் கேள்வி எழுப்புகிறாங்க. அதனால் இது மாதிரி ஹேட் ஸ்பீச்சு, மராத்தியர்களுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க பாஜக, இப்படி தான் அரசியல் பண்ணுறாங்களே தவிர பிஜேபி ஆட்சியில் இந்த ஊழல் நடந்துருச்சு, இதில் இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை தாக்கரே பிரதர்ஸ்னால முன்வைக்க முடியலை. இந்தியை திணிக்க பார்க்குறாங்க, மும்பையை அழிக்க பார்க்குறாங்க, இப்படி தான் பொய்யான பிரச்சாரங்களை பண்ணிக்கிருக்காங்க. அண்ணாமலை சொல்லாத ஒரு விஷயத்தை இன்டர்நேஷ்னல் சிட்டி மும்பை அப்படின்னு சொன்னதை இவங்களுடைய அரசியலுக்காக அப்படியே வேற விதமாக மாற்றி அங்கே கேம்பெயின் பண்ணிக்கிருக்காங்க. இது எல்லா பொய் பிரச்சாரங்களுக்கும் வர 15ஆம் தேதி பொதுமக்கள் பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு பாஜகவினர் நம்பிக்கை கொடுக்குறாங்க. 15 மும்பை மாநகராட்சி தேர்தல் நடக்குது, 16 தேர்தல் முடிவு என்னப்படுது, வெளியிடப்படுது, ஜனவரி 16 இருக்கு சம்பவம் அப்படிங்கிறதான் மும்பை வாசிகளுடைய பாஜகவினர்களுடைய கருத்தாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.